காஷ்மீர்ல வந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கண்டெயின் பண்ணியிருக்கோம். காஷ்மீரை வந்து முழுக்க முழுக்க வந்து நம்ம வந்து டைட் பண்ணியிருக்கோம். நீங்க உடனே ஒரு சில விமர்சகர்கள்லாம் அப்படியே பொங்கி எதிர்த்து குதிச்சு வரலாம். என்ன பெஹல்காம்ல நடந்திருக்கு, என்ன இப்படி சொல்றீங்கன்னு. பெஹல்காம்ல நடந்தது அப்படிங்கிறது மிக நிச்சயமாக ஒரு ஊடுருவி வந்த தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் தான். அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனா இந்த மாதிரி கடந்த காலங்கள்ல எத்தனை தாக்குதல் நடந்தது, இப்ப அது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இதுல வந்து பார்க்கவே முடியும். ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு காஷ்மீர் பார்டர் வந்து பயங்கர ஒரு டென்ஷனா இருக்கு அப்படிங்கிறதால இப்ப அவங்க வந்து இந்த மியான்மர் பார்டரை வந்து சூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அதே மாதிரி இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல தான் இப்ப லான்ச் பேட்ஸ் எல்லாம் அங்கிருந்து தான் வந்து தீவிரவாதிகளை வந்து அப்படியே அங்கிருந்தெல்லாம் லான்ச் பண்றது, இந்த ஆடியோ லான்ச் பண்ற மாதிரி தீவிரவாதிகள் லான்ச் பண்ற நாடாக இந்த இஸ்லாமாபாத் அரசாங்கம் இருக்கு. ஸோ அங்கிருந்து தான் அவங்க வந்து லான்ச் பண்றாங்க. இந்த லான்ச் பண்ணா கூட நம்ம இந்த குறிப்பிட்ட தாக்குதல் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்குள்ள இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் லான்ச் பேட்ஸையே நேரடியாக குறி வச்சு தாக்கி அழிச்சிருக்கோம். அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ ஆனா அதனால வந்து அவங்களுக்கு வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருந்து ஊடுருவது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமா இப்போதைக்கு இல்லை. அதனால வந்து அவங்க வந்து இன்னொரு ஃப்ரண்ட்டை வந்து உருவாக்க வந்து ட்ரை பண்றாங்க. அந்த ஃப்ரண்ட் தான் இப்போ மியான்மர்ல உருவாகி இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப தெளிவாவே வந்து பார்க்கிறோம்.